அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியின் துணையோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்கு என்னென்ன அறிவுரைகளையும் உண்மைகளையும் எடுத்துரைத்திருக்கின்றார் என்பதை அறிந்து நாமும் அவர் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த உண்மைகளையும் விஷயங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலார் திவ்ய சரணம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். ஐயா வணக்கம். ஐயா சரண ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அரிமா செல்வம் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகே ஐயா, கடந்த வாரங்களாக சில வாரங்களாக பக்தி என்பது அவசியமா, கடவுள் வழிபாடு அவசியமான்னு பார்த்துட்டு வரோம். போன வாரமும் பார்த்தோம். இந்த வாரம் என்ன கதை? இன்னைக்கு வாரம் இதோட முடிக்கிறோம். இதாவது என்னன்னா, பக்தி அர்ப்பம் நிறைய சொல்லியிருக்காரு. எல்லா பாட்டையும் பார்க்க முடியாது, ஒரு சில பாட்டு மாத்திரம் பார்க்கலாம். நம்ம உதாரணத்துக்கு அதை இன்னைக்கு ஓரளவுக்கு நீ முடிச்சிடலாம். நிறைய டாபிக் கேள்வி இருக்கு நிறைய. இப்போ நம்ம கொஞ்சம் முடிச்சிடும். ஆனால் பக்தி அவசியம்னு கேட்டால், பக்தி என்பது மனநிறைச்சி மன உருக்கம்னு சொன்னார். பக்திங்கிறது மனநிறைச்சி மன உருக்கம். தவத்துக்கு அது அவசியம். மன கட்டுப்பாடு தான் அவசியம். தவம் பக்தி இருந்தால் மன கட்டுப்பாடு வரும். அதனால அவசியம். அதனால பக்தியை பார்க்குறோம். அதனால நிறைய பார்த்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா பல பேராக பார்க்கலாம். அவ்வளோ பாட்டு ஐயா எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாட்டு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இன்னைக்கு வந்து பார்க்குறோம் பக்தியில எப்படிலாம் ஐயா வணங்கியிருக்காரு, எப்படிலாம் ஈடுபட்டிருக்காரு பார்க்கலாம். இப்போ 6ஆம் விடுங்க, 61 விடுங்க. ஆறாம் திருமுறை 1061 பாட்டு 6. செய்பணி வினவல். இழிவேவா? என்னமே? ஆமா, 6, 8 எல்லாம் நல்லா அருமையான பாட்டு. இழிவே தவிர்த்து சிறியேன் தன் எண்ணம் முழுதும் அளித்தருளி தெளிவே சிற்றம்பளவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினையே. ஒளிவே வடி என்ன சமயம் ஒளிவே சரியா? ஒளிவை வடிவு பெற்றோங்கி உடையாய் உன்பால் வளர்கின்றேன் தலிவே நினது புகழ்பாடியாடும் வண்ணம் சாற்றுகவே. என்ன சொல்ல வர்றாருங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கேவலம். கேவலம்னா என்ன சமயம்? உதாரணம் கொடுங்க. காமம், குரோதம், லோபம் இது மாதிரி. சின்ன அவர் பெரிய தப்பு செய்யற இருந்தாலும் சொல்லிடுறாரு. தவிர்த்து எண்ணங்களெல்லாம் நான் என்ன நினைச்சனோ என் எண்ணங்களெல்லாம் முழுதும் அழித்தருளிடா கொடுத்ததா? ஆமா, காரணம் கொடுத்துட்டு சித்தம் பரவா ஆனந்த தெளிவா இருக்கான். நான் எளிவா இருந்தேன், நீ தெளிவா இருக்கிறேங்கிற ஆண்டவர். தெளிவா இருந்து சித்தம் பரவா உங்க செல்ல பிள்ளைய ஆகிட்டேங்கிறார். நான் இழிவா இருக்கேன், நீ தெளிவா இருந்து என்ன இழிவா இருக்கிற என்ன வந்து செல்வ பிள்ளை ஆக்கிக்கிட்ட. ஆமா, செல்ல பிள்ளை ஆகிட்டேன். இழிவெல்லாம் தவிர்த்து செல்ல பிள்ளை ஆக்கிக்கிட்ட. இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு? இழிவு அவருதான் தவிர்த்து செல்வாக்குமா, நம்ம தவிர்க்க முடியுமா? நம்ம வந்து கொஞ்சம் போய் தான் சாப்பிட முடியும். இப்ப வந்து நீ தெளிவா இருக்கிற சித்தம்பலவா
செல்ல பிள்ளையை ஆக்கிட்டியே, ஆக்கிட்டியே. ஒளி வடிவானவனே. ம். அவன் வந்து ஒளிவே வடிவே வடிவு பெற்றோங்கி. ஒளி வடிவ அவன் பெற்றான் பாருங்களேன். ம். ஒளி நீ பெற்று ஓங்கி இருக்கிறியே அப்படிங்கிறார். ஆன ஒளி பெற்றான். அப்ப அவன் எங்க இருந்து பெற்றான்? இல்லையே பெற்றாரு. ஒளி பெற்று ஓங்கி உடையாய். இல்லைங்க, நான் இவள் தான் நினைச்சேன் அவன் ஒளி வடிவதா இருக்கிறான். இப்ப அவன் ஒளி வடிவை பெற்றிருக்கிறானா? பாருங்க, ஒளிவை வடிவை சாமி எனக்கு புரிஞ்சிச்சு சாமி. இது எப்படின்னாக்கா, வெளியில வந்து அவன் பரமாகாச சொரூபரா இருக்கிறான் சாமி. அங்க ஒளி எல்லாம் ஒண்ணும் தெரியல, சரியா? உள்ளுக்கு வரும்போது அவன் ஒளி பெற்று விளங்குகிறான். உள்ளுக்கு பார்க்கும்போது அப்படி இருக்குமோன்னு கேக்குறேன். அப்படியே இருக்கும். உன்பால் வளர்கின்றேன். உங்ககிட்ட வளரலாம்பா. கழிவே பக்குவமானவனே. சாமி பக்தி உன்கிட்ட தான் நான் வளர்றேன். என்ன அர்த்தம் சாமி உன்பால் வளர்கின்றேன்? அதாவது ஆண்டோட தப்பெல்லாம் செய்யுமா? ஓ, அவனோட கண்காணிப்புல வளர்க்கின்றாய். ஓ, இது வந்து ஒரு சாமி தெய்வம் என என்று வளர்க்கின்றாய் அப்படின்னு இருக்கு. தெய்வம் என எண்ணி என்னை வளர்க்கின்றாய். கழிவை பக்குவமானவனே, உனது புகழ்பாடி ஆடவன் சாட்டி உனது புகழ்பாடி ஆடணும். என்ன சொன்னீங்க? தெளிவன பக்குவமானவன். பக்குவமானவனே உன்னுடைய புகழ்பாடி ஆடமன்னம் சாட்டி பாடி ஆடணும் தானே எனக்கு சொல்லி விடு அப்படிங்கிறார். அது மேல்பட்டு பாருங்க, மேல்பட்டு பாருங்க, 5ஆவது பட்டு பாருங்க. இது கொஞ்சம் ஒரு சம்மரி கொடுங்க சாமி. சம்மரி கொடுத்துருங்க. நான் வந்து எங்கிட்ட இருந்த கேவலமான குணங்கள் அல்லது நீயே தவிர்த்துட்ட, நீக்கிட்ட. என்னுடைய எண்ணத்தை எல்லாத்தையும் என்ன நினைச்செல்லாம் முழுசும் கொடுத்தேன். சரி, கொடுத்துட்டு நீ தெளிவானவன். நீ யாத்திர சித்தம் பரவாயில்ல. அங்க இருக்க செல்லு பிள்ளைய நான் ஆகிட்டேன். நீ ஒளிவை பெற்று ஓங்கி உடையவனே, உங்ககிட்ட வளர்றேன். உங்ககிட்ட வளர்றதுன்னா என்ன தெரியுமா? அப்பா அம்மா நீ, என் அப்பா அம்மா நீ தான். உங்ககிட்ட வளர்றது அப்பா விட தான் குழந்தை வளரும். சரி, முன்பால் வளர்கின்றேன். உன்னுடைய புழ பாடி நான் ஆடணும். அதை சொல்லி விடு. தலிவா என்ன சொன்னீங்க சாமி? முத தலிவேனா பக்குவமானவனே. பக்குவமானவன் தலிவேனா பக்குவம் சார். அஞ்சாவது பாட்டு பாருங்களேன். அஞ்சாவது பாட்டு மேலையா? அருமையா இருக்கும். இன்பமயமாகி ஓங்கும் அமுதம் உதவி என்னை தேவா சிற்றம்பலவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினையே. பூவார் மனம் போல் சுகந்த நறுமை பொருளே நின்பார் வளர்கின்றேன். நாவால் அடியேன் நினைப்பாடியாடு வண்ணம் நவிலுகவே. போவா இன்பமயமாகி. போவான்னா குறையாத இன்பம். குறையாத இன்பம், ஓயாத இன்பம் சாமி, ஓயாது. நமக்கு இன்பம் 10 நிமிஷம் வந்துட்டு ஓஞ்சிருது. ஒரு 10 நாள் ஓஞ்சிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வருது. அப்ப இது வந்து ஓவாத இன்பம் சாமி. இன்னைக்கு இன்பம் மயமாக்கி அப்படி ஓங்கக்கூடிய அமிர்த உதவி இருக்கு. அந்த அமிர்தம் எனக்கு உதவி. எனக்கு தேவா சித்தம் பரவா செல்ல பிள்ளை ஆகிட்டே. பாருங்க, பிள்ளை வந்து ஆம்பளை செல்ல பிள்ளை ஆகிட்டான். செல்ல பிள்ளை ஆகிட்டா வரலாம் இருக்கு. அமுதம் உதவியா? அது என்ன சாமி அமுதம் உதவி? கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. அமுதம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரா? கொடுத்து எனக்கு தேவா சித்தம் பரவா செல்ல பிள்ளை ஆக்கிறேன். இல்ல, நான் இப்பதான் பாக்குறேன். செல்ல பிள்ளை இல்ல சாமி, செல்வ பிள்ளை. ஆமா, நான் செல்வம். நான் இவ்வளவு நேரம் செல்ல பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல, செல்வ பிள்ளைதான். செல்வ பிள்ளைன்னா என்ன சாமி? செல்வம்னா கொஞ்சம் என்ன சாமி, செல்ல பிள்ளையும் கொஞ்சம் தானே செல்ல பிள்ளை? இல்ல, செல்ல பிள்ளை ஸ்ட்ராங்.
ஓ, அது இன்னும் ஸ்ட்ராங். செல்ல பிள்ளையோட செல்வ பிள்ளை இன்னும் ஸ்ட்ராங். அது ரொம்ப இஷ்டம். ஓ, ரொம்ப இஷ்டமான பிள்ளை ஆக்கினே. ஆமா. பூவார் மனம் போல அந்த பூவில் இருந்து மனம் வீசுவார் எப்பவுமே இருக்கு இல்லையா? அதே பூவார்னா என்ன சாமி? பூ சார், பூவில் மனம் வீசுவார்ல, ஆ, மனம் போல ம், சுதந்திரம் மெய்ப்பொருளே. இந்த சுதந்திரம் கொடுப்பாராம் மெய்ப்பொருள் உங்ககிட்ட வளருங்க. நின்பால் அந்த பாடு அதுதான் முக்கியங்க. ம், நின்பால் வளர்கின்றேன். அதாவது இப்படி குழந்தை அப்பா அம்மாட்ட வளருமோ அது மாதிரி செல்லு பிள்ளை இல்லையா அவரு? ஆ, சரி பிள்ளைன்னா அப்ப அப்பா அம்மா யாரு? ஆண்டவன். ஆண்டவன். அந்த வளர்க்க அதை நின்பால் வளர்கின்றேன், நீ வளர்க்கிற. சாமி, இந்த நின்பார் வளர்க்கின்ற இந்த கான்செப்ட் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சாமி. அது எப்படி? அவரு சொன்ன மாதிரி வளர்றாரா? இல்ல அவரு சொன்னதை கடைபிடிச்சு அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிறாரா? இல்ல எப்படி அது? அவர் இவர் வளர்க்கிறார் சார். அவர் அப்ப இவர் நம்மலாம் சேர்த்து எப்படி சாமி? நம்மலாம் என்ன கதை? நம்ம வந்து வினையால் வளர்றோம். இந்த சாமி இப்படி நெஞ்சில ஈட்டிய பாய்ச்சி விடுறீங்க. விளையாட வளர் ஆமாங்க, நம்ம வினையை வளர்த்துட்டு இருக்கோம். வினையால வளர்த்துட்டு இருக்குவா? வினையால வளர்றோம், வினையும் வளர்த்து விடுறோம். ஆமா. ஓ, நம்ம வினையால வினைக்கிட்ட வளர்றோம். அவரு வந்து கடவுள்கிட்ட வளர்றாரு. அவர் அந்த பாட்டு பாருங்க, தடுத்தோர் மானை தாயடித்தால். இல்லைங்க சாமி, அது பிள்ளை சிறு விண்ணப்பம் நினைக்கிறேன். இல்ல அதான். அந்த அந்த பாட்டு அழகா சொல்ல பாருங்க. பிள்ளை சிறு விண்ணப்பமா? பிள்ளை பெரு விண்ணப்பமா? தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பால், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பெண். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி. ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மை அப்பா இனி ஆற்றேன். இங்க பாருங்க, தடித்தன தவறு செஞ்ச ஒரு மகனை தந்தை அடிச்சு அப்பா அடிச்சான்னா தாய் வந்து குழந்தை அணைச்சுக்குவா. தாய் வந்து அணைச்சுக்குவா, அடிய அவ வாங்கிக்குவா. வாங்கிக்குவா. தாய் அடிச்சா, தாய் அடிச்சா பிடிச்சுன்னா என்ன தெரியுமா? நான் சொல்றேன். அடிக்கிறது சொல்லுங்க. இது வந்து ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. இப்ப இந்த கதைக்கு தான் வரணும். தந்தை வந்து அடிக்கிறான், தாய் வந்து அடிய வாங்கிக்கிறா. ஆமா. அதாவது பிள்ளைய கட்டி பிடிச்சுக்கிட்டு அடிய வாங்கிக்கிறான். வெரி குட். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தந்தை ஐயோ வைஃப் அடிச்சுட்டுப்பே அப்படின்ட்டு அவன் வைத்திட்டு நிப்பாட்டிடுவான். ஆனா இப்ப வைஃப் வந்து பிள்ளைய அடிக்கும் பொழுது அவ வந்து தந்தைய அடிக்க முடியாது, கஷ்டம். அவன் கொஞ்சம் பெருசா இருப்பான். அவன் என்ன பண்றான், பட்டுன்னு கைய பிடிச்சிட்டான். அடிக்கிற கையை பிடிச்சிட்டான். அடிக்க கையை பிடிச்சிட்டு இங்க அணைச்சுக்கிற, ஏன் அவளை அடிக்கிற அப்படின்னு கையை பிடிச்சிட்டான். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங். ஆமா. வலையல் உலகியல் அருளியல்ல இங்க எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திரு அம்பலத்தாடு நீ ஆதலால். பொடித்திருமேனின்னு என்ன சாமி? பேரொளி தானே? உடம்பான திரு பேரொளி தானே இது? திரு வெள்ளொளி சார். பேரு அதான் வெள்ளுளி. வெள்ளொளி பொடித்திருமேனி அம்பலத்தாடு புனித நீ ஆதலால். யார் யாரு? தந்தையும் தாயும் ரெண்டு நீதான். அதனால என்னை அடித்தது போதும். அடித்தது ஏன் அடிச்சு என்ன அடிச்சாரு? யாரு தலை பாருங்க. வேணையா தலை வருது. என்ன சாமி? ஏன் தலை வருது? துன்பம் வேணே. அதான் அவர் சொல்ற, என்னை அடிச்சது போதும்பா, இனி அடிச்சுக்கோ. அம்மா அப்பா நீதானே, அம்மா அப்பா ரெண்டு நீதான் எனக்கு. அம்மா அப்பா இனி ஆற்றேன்னா இனி செய்ய மாட்டேன்றாரா? இனி தாங்க மாட்டேன். ஓ, தாங்க மாட்டேனா? ஆற்றேன்னா தாங்க மாட்டேன். இனி ஆற்றேன் தாங்க முடியாது, இனி தாங்க முடியாது அப்படின்னு வருமே. அடுத்த பாட்டு பாருங்க. இல்ல சாமி, இல்ல சாமி, நான் முதல்ல ஆற்றேன் தாங்க முடியாதுன்னு எழுதிக்கிறேன். யாருக்குண்டா மறந்துட்டுமா? தாங்க முடியாது.
ஓகே, அடுத்து. எந்த பாட்டு எடுத்தாலும் அருமையா போயினே இருக்கு. அடுத்த பாட்டு பெற்ற பாருங்க. தம் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவாரே அல்லால் அறிவரை அல்லால் அறிவரே அல்லால் மற்றவர் அறியார். என் ஓகே. எந்தனை ஈன்ற வல்லலே மன்றிலே நடிக்கும் கொற்றவ ஓர் குணத்தவ நீதான் குறிக்கொண்ட கொடியே கொடியனின் குணங்கள் கொடியனேன் குணங்கள் முற்றும் நன்கறிவாய் அறிந்தும் என்றென நீ முனிவதென் முனிவு தீர்ந்தருளே. ஓ ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க சாமி. பெற்ற தம் பிள்ளை குணம் பெற்ற யாரு அப்பா அம்மாவுக்கு தன் பிள்ளை குணம் தெரியாதா? தெரியும் சாமி, தெரியும் சாமி. அதான் பெற்ற பிள்ளை குணம் எல்லாம் பெற்ற அறிவார். மற்றவன் தெரியாது, மற்ற அறியார், மற்றவர் அறியார். ஓகே. நீ வந்து யார்? நீ யாரு? வள்ளல், என்ன பெத்த வள்ளலே நீதான். இதுதான் மந்திர நடிக்கும் நடிக்கும் மன்றிலே குரு நடிக்கும் கொற்றவா. கொற்றவனா இறையனே அர்த்தம். கொற்றவன அரசன் அர்த்தம். நடிக்கும் அரசன்னா கொற்ற இறைவன். ஒவ்வொரு எண்குணத்தவன் அமையறன். ஓகே. ஒவ்வொரு எண்குணத்தவன். என் குணம் சிவன் 8 குணம் தெரியும் இல்லையா? 8 குணமா? என்ன சாமி சிவனுக்கு 8 குணம் தெரியாதா? இருக்குதா? என் குணத்தான் சிவனை படிக்கிற சிவனை படிக்கிறா ஒரே சிவனும் ஜீவனம் படிக்கிறா பக்கடுவா படிப்பு சாமி தெரியாது. என் குணத்தவன் பாத்துரு இல்ல படிக்கிற சாமி ஞாபகம் இல்ல. மறந்துருப்பேன். ராமலிங்கம் பக்கம் 385 385 சிவகுணமும் ஜீவகுணமும். சிவகுணம் 8 ஜீவகுணம் 8 சாமி. ஆமா. ஓ சிவகுணம் தன் வயத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வினாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல் பேரொருமை முடிவில்லா ஆற்றலுடைமை வரம்பில் இன்பம் உடைமை. 8ஆம் குணம். தன் வயத்தனாதல்னா என்ன அர்த்தம்? அவனே எல்லாம் முடியும். அவனால என்ன முடியும்? தூய உடம்பினாக்கா அவனுக்கு மழை ஜலம் அதெல்லாம் கிடையாது. இயற்கை உணர்வினாதல் அவன் இயற்கை எல்லாமே இயற்கையா தெரியும். அவனுக்கு படிச்சு இல்ல. முற்றும் உணர்தல் இயல்பாகவே எல்லாம் தெரியும் அவனுக்கு. முற்றும்னா என்ன சாமி? எல்லாமே நடக்குது. இன்பம் துன்பம் எல்லாமே தெரியும். இயற்கையாவே தெரியும். இயல்பாகவே அவனுக்கு தெரியும். ஆமா ஆமா. பாசங்கள் நீங்குதல் இயல்பாக அவனுக்கு எந்த பாசம் கிடையாது அவனுக்கு. ஓ இப்ப சாமி இல்லைங்க. இப்ப வள்ளலார் பிள்ளையா வளர்க்குறானே அதுக்கு வளர மட்டும் பாசமா? அது வேற வரும். இயற்கை இயல்பா நீங்கிடுவான். அப்புறம் யார் ரொம்ப கிட்ட வராங்களோ அவளை வளர்த்துவான். நினைச்சுக்குவான். இப்ப வந்து இப்ப யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுப்பான். ஆமா. ஒரு கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு நல்லது நடக்கணும்னாக்கா அது நடக்கும். அதனாலதான் சில பேர் யோசிப்பாங்க, அவன் எல்லாம் பண்றான் அவனுக்கு நல்லது நடக்குது. அது வந்து கடவுளோட அவன் செஞ்சு வச்சிருக்கிறான் புண்ணியம் அவனுக்கு கிடைக்குது. நீ செய்யல அதுக்கே நீ பொறாம அடையல. பேரருள் உடைமை அப்படின்னா அருள் 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 அவருடைய பேரருள் நிறைய அருள் அவருடைய அருள் அருள் ஃபுல்லா இருக்கு. பேரருள் பேரருள் நிறைய அருள் இருக்கு. முடிவில்லா ஆற்றலுடைமை அப்படின்னா அவன் ஆற்றல் முடிவே கிடையாது. ஆற்றல் செய்ய முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. விட்டுருங்க. ஒண்ணும் கிடையாது. வரம்பில் இன்பம் உடைமை. இன்பம் வந்து அவனுக்கு வரம்பே கிடையாது. கிடையாது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சாமி நம்ம ஹாலிடே போனோமா 10 நாள், அப்புறம் இன்பம், அப்புறம் வேலைக்கு வந்தா துன்பம் முடிஞ்சு. 10 நாள்லயே 5 நாள் இன்பம். அதுல வேற டயர்ட் ஆயிரும். வேற இல்ல இந்தியா மாதிரி இடத்துல போயிட்டு கண்டதை சாப்பிட்டு வயிற்று கலக்கி விட்டுச்சுனாக்க அது வேற பிரச்சனை. சரி நம்மள பாப்போம். ஜீவகுணன் 8. இறைவன் வந்து தன் வயத்தனாதல் இனி பாராதீனன்.
பராதீன பராதீனன். பராதீனன். இதெல்லாம் இவன்கிட்ட எதுவும் தெரியாது. ஆ? இதெல்லாம் எதுவும் முடியாது. எல்லாம் அவன் தன்மை. இவன் வந்து ஒன்றும் முடியாது. எல்லாருமே ஒருத்தர் செஞ்சு கொடுக்கணுமா? ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. ஒன்னும் முடியாது. துக்கதேகியா. அவனோட தூய் உடம்பு ஆ. என் தேகம் துக்கதேகி. துக்கதேகினா உடம்பு துக்கம் தான் உனக்கு இது உடம்புல. சரி. இயற்கை உணர்வு செயற்கை உணர்வினாக்க எல்லாம் செயற்கையா இன்பனாலும் ஏதாச்சும் செய்யணும். ஆமா, இயற்கையானமும் கிடையாது அவன்கிட்ட. முற்றும் உணர்தல். இவன் சிற்று. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். அதை வச்சுக்கிட்டே அவன் போடுற ஆட்டம் இருக்க பெரிய ஆட்டம். பாசம் பந்தனா. அவன் பாதை அப்படியே மாட்டிருக்கான். பந்தத்துல மாட்டி இருக்கான். ஆமா. பேரருளுடைமை. இவன் காடினியன். கிடையாது. ஆமா, அருளே கிடையாது. காடினியன் அருளே கிடையாதா? ஆமா. முடிவில் ஆற்றலுடைமை. இவன் எது ஆற்றல திருப்பம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. என்ன சாமி நிற்பம் ஒண்ணும் பண்றான். கெட்ட விஷயம் பண்ணுவோம். வரம்பில் என்பதுமே மலதேகியா. ஆமா. அது நமக்குள்ள கார்னு எழுதி வச்சிருக்கீங்க. தெரிஞ்சிருக்காங்க. மலதேகினா என்ன சாமி? உடம்பு மலை உடம்புப்பா. வரம்பு. இதுக்கு வரம்பு இருக்கு. இவனு வரம்பே இல்லை. அவன் வரம்பு கிடையாது. வரம்பே கிடையாது. இல்ல நம்ம வந்து சாமி வரம்பு இருக்கு நம்மளுக்குன்ற. வரம்பே இல்லை. மலை தான் துக்கம். இன்பமே இல்லை. மலை அப்படியே இங்க இவனை கொண்டாந்து இப்படியே இங்க சேர்த்து மாத்திக்க வேண்டியதான். இதுக்கு முயற்சி தான். ஆனா நம்ம இந்த பாடியை வச்சுக்கிட்டே ஆட்டம் போடுறோம் பாருங்க சாமி. ஓவரான ஆட்டம் தான். கொஞ்சம் ஓவரான ஆட்டம் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இருக்கிறது எல்லாமே மட்டமான பொருளா இருக்கு இங்க பார்த்தா. அப்ப சாமி இப்ப இறைவனுடைய தன்மை என்ன? நம்மளுடைய நமது சிறுமையும் இறைவனின் பெருமையும் ஒப்பிடணும்னு சொன்னார். இதான் சாமி. இதான் நம்மளோட சிறுமை. துக்கதேகியா இருக்கும். இந்த துக்கதேகிய தூய உடம்பினன் ஆக்கணும். பாராதீதன தன்வயத்தன் ஆக்கணும். செயற்கை உறவினனை இயற்கை உணர்வின ஆக்கணும். சிற்றுணர்வின முற்றும் உணர்தல் ஆக்கணும். இதை அப்படி பார்த்தணும். இப்ப ட்ரை பண்ணுங்க. என்னங்க ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுங்க. நீங்க அடைஞ்சிட்டீங்களோ? இல்ல சாமி. கவலையா சொல்றீங்க. எப்படி இருப்பேன் நானு? அடைஞ்சிட்டே அப்படியே மறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்படியே யாருக்குண்டா நீ திருவிளையாடல் எதுவும் பண்ணினீங்கன்னாக்கா சாமி இல்லைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு விட்டு சொல்றேன் சாமி. யாருக்கு எந்த புத்துல இந்த பம்புக்கு யாருக்கு தெரியும்? தப்பு பண்ணாங்க. என்ன சத்தம் மெதுவா பேசுற பாரு. அதையே ஏன் மெதுவா பேச தெரியுமா? வருத்தி பேச தைரியம் இல்லை. ஐயோ தமையா, இப்பதான் எனக்கு இது நாங்க பார்த்ததே இல்லை சாமி. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே, முந்தி பார்த்து இது பாராதீனன் பாருங்க சாமி. நம்ம இப்படி இருக்கிறோம், இதை இப்படி மாத்தணும். நம்ம கொஞ்சம் ஒரு ஆட்டம் போடக்கூடாது சாமி. இப்ப நம்ம லெவலே எல்லாத்துலயும் மட்டமா இருக்கும். அதான் எதுல எது லோ குவாலிட்டியான ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு போல இருக்கு. இருக்கு. அவன் எல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லாத நம்ம எல்லாம் முடியும். நம்மளால எல்லாம் நடக்குது அப்படின்லாம் நம்ம ஆணவத்தில் இருக்கோம். ஆமா சாமி. இங்க பாருங்க, தன்வயதிவன் பாராதீனன் துக்கதேகி செயற்கை உணர்வினன். இப்ப உலகத்துல சாமி எங்க பார்த்தாலும் எவனுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு துக்கம் இருக்குதானே செய்யுது. ஏன்னா துக்கதேகி சாமி. இல்ல நீ யாரையாவது பாத்தீங்கன்னா சார் எப்படி சார் ஏன்னு கேளுங்க.
ஏதோ இருக்கேன். ஆனா நல்லா இருக்கிறதா எவராது ம்ம். ஏதோ இருக்கிறேன் ஏதோ இருக்கிறேன் புனித இருக்கிறேன் என் புண்ணியத்தை அவன் வாங்கிக்குவான். நானே புண்ணியத்தை கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். என் புண்ணியத்தை அவன் இரவல் வாங்கி அவன் பாய்ச்சி நல்லா இருக்காங்க. இல்ல சார் எவனாவது ஐ எம் தி ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் தி வேர்ல்ட் எவனோ சொல்றாங்க சொல்ல மாட்டாங்க. சந்தோஷம் எல்லாருக்கும் குறை இருக்கு மனசுல ம். எல்லாருக்கும் குறை இருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு ஓகே. பந்தம் தம்பி. காரணம் சொல்ல ஓகே வாங்க சொல்லுங்க. பாட்டு 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 வச்சுப்பேன் ஒரு பாட்டு தான் பார்த்துருக்கோம் பாப்பா விளங்கிரும் சாமி இது பண்றாங்க. ஒரு பாட்டை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆ இப்பதான் நானே யோசிக்கிறேன். என் குணத்தவா நீ நீ என் கொடுத்தவ என் குணத்தவ நீதான் நீதான் குறிக்கொண்ட கொடியனே நீ என்ன என் மேல நீ கவனம் வச்சிருக்கிற, குறி வச்சிருக்கிற. ஆமா என் குணங்களெல்லாம் நல்லா தெரியும் உனக்கு முற்றும் நம்பறிவாய் என் குணம் இது இதான் இங்க அதான், இதுதான் சாமி. ஆமா இது படைக்கும் போது நீ தான் இப்படி படைச்ச. அவன்தான் சாமி. ஆமா அதான் உனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு அது தெரியும் தெரிஞ்சு மேல என் மேல கோச்சுக்கிற முனிவு தீர்ந்து ஏன் என் மேல கோச்சிக்கிறேன்? முடிச்சு அவளை கோத்தனே அறுபத்துரு தீந்தருளே பிரேயர் பாருங்க எப்படி பிரேயர் பண்ண பாருங்க பிரேயர் பண்ணா எப்படி கொடுக்காம இருப்பான் ஆமா. இந்த பிரேயரை நம்ம வாழ்நாட்டு பண்ண வேண்டியதான். நீங்களே ஆமா, கேட்டு அதேதான், வாங்கிக்கிறீங்க. நாங்க கேட்டாக்க பட்டுன்னு கொடுங்கப்பா. ஒரு பாட்டு செஞ்சேன் அடுத்த பாட்டு பாருங்க அதே மாதிரி அடுத்த பாட்டு அதே மாதிரி தான் இருக்கும் விட முடியாது இங்க பாருங்க இங்க பாருங்க. வெம்மதி கொடிய மகன் கொடும் செய்கை விரும்பினும் அங்கனும் புரிய சம்மதிக்கின்றார் அவன் தன்னை பெற்ற தந்தை தாய் அவண்டனை பெற்ற தந்தை தாய் மகன் பாலே இம்மதிச்சிறியேன் விளைந்ததொன்றில்லை நீ என்றனை விளைவிக்க விழைந்தேன் செம்மதி கருணை திருநெறி இதனின் திருவுளம் அறியுமே எந்தாய் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? நான் வந்து வெம்மதி கொடிய மகன் அறிவில கொடிய மகன் இருந்தா கூட அவன் கொடுஞ்செய் விரும்பினான் அவன் எது கட்டளை செய்ய சொல்றான் சொன்னா கூட அவன் பெற்றவன் இருக்கான் இல்லையா அவன் பெற்றவன் வந்து சம்மதிக்கிறான் செய்யறதுக்கு. இதனால அவனை பெற்ற மகன் இருப்பாரு பிள்ளைகள் ஆசைனால நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒருத்தர் இருக்கிறான் அவன் பையன் வந்து நான் தண்ணி அடிக்கிறேன் அப்படிங்கிறான். அவங்க அப்பா வந்து ஓகே அடிப்பா அது ஒரு லைஃபா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். நான் அதை விரும்புறான் சொல்லிக்கோங்க நீ அடிச்சுக்கோ ஆனா வீட்டுக்குள்ள தடிக்காத அப்படின்னு வைங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க சாமி. ஆமா சொல்லலாம் இல்லையா நான் வந்து அதுவும் ஆசைப்படலப்பா அவன் பிள்ளை ஆசைப்பட்டா செய்யறாங்க நான் ஆசைப்படவே இல்லை. நீ என்ன பண்ண தெரியுமா நீ என்ன ஆசைப்பட வச்சு அதான் ஆசைப்பட்டேன். நீ என்னை விளைவிக்க விழைந்தேன் எப்படி நீ என்ன இது என்ன நீ வந்து என்கிட்ட என்ன செய்யணும் இல்லை எதை ஆசைப்படணும்னு சொன்னியோ அதெல்லாம் நான் ஆசைப்படுறேன். இல்லைங்க இம்மதிச்சிறியேன் விளைந்ததொன்று இல்லை நீ ஓகே நானா சொந்தமா ஆசைப்பட்டது இல்ல நீ ஆசைப்பட சொல்றியோ அதை ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் உடல் பொருளாவே உங்ககிட்ட கொடுத்தனால நீ சின்ன சொல்லியோ அதில் ஆசைப்பட்டேன். செம்மதி கருணை திருநெறி இது கருணை திருநெறி இது திருவிழா அறிவே இப்ப என் மேல போறாங்க இருக்கேன் அப்படிங்கிறார். பக்தி பாட்டு அருமையா பாரு பக்தி சார் எல்லா பாட்டும் அப்படியா இருக்கு. பொய் பிழை அனந்தும் புகழ்கின்றேன் அதில் ஒரு புல்முனையாயினும் பிறருக்கு நை பிழை உளதில் நவிந்திடேன் பிறல் பால் நன்னிய கருணையால். பொய் சொல்றாரா? பொய் சொல்றாரு. ஆனா அது சொல்லாருங்க புல்லு மேல அளவு கூட பிறகு கஷ்டம்னா சொல்ல மாட்டேங்கிற பாருங்க. உதாரணத்துக்கு
இப்போ வள்ளலார் வந்து, ஐயா உங்க கையை கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு. இல்லப்பா கையெல்லாம் வலிக்குது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றது போய் சொல்லுவார் போல இருக்கு. அது அப்படியே நமக்கு எப்படின்னா பஸ் போறோம், ம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணிருப்போம். ம் நீங்க வந்து சார் 1/2 மணி நேரம் வெயிட் பண்றேன் சார். அது சொல்லுங்க சார், கட்டுப்பாக்குறது கையில. இப்போ உதாரணத்துக்கு சாமி, நீங்க வரல, நான் 1 நிமிஷம் தான் வெயிட் பண்ணேன், அப்புறம் நான் போய் குளிக்க போயிட்டேன், நீங்க வரலன்னு. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேனாக்கா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணையா, நீங்க வரல, நீங்க வரல, நான் போயிட்டேன் அப்படின்னுவேன். போய் நிறைய போய் சொல்றேன். ஒரு புல்வன் அளவு கூட இப்ப கஷ்டம்னா சொல்ல மாட்டேன். பிறரை வந்து துன்பப்படுத்துறதுக்காக ஏமாத்தி காசு புடுங்குறதோ பண்ண மாட்டேன். கோல் சொல்றது நல்ல கருணையினால நான் சொல்றேன். உன்னுடைய கருப்பை பார்த்து ஆறுதப்படுறப்பா, அது தவிர வேற படம் நான் செய்யல. உன்னை பார்த்து வந்து ஆதரிச்சேன், அது தவிர வேற படம் நான் செய்யல. அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு? அப்ப என்ன நீ என்ன பண்ணணும்? அருள் கொடுத்தணும் இல்லைங்க. கருணை இல்லைங்க. பிறர்பால் நன்னிய கருணையால் பலவே கைப்பிழையாமை கருதுகின்றேன். கைப்பிழையாமைன்னா என்ன சாமி? தெரிஞ்சு செய்யறது தப்பு சார். கருதுகின்றேன் நின் கழற்பதம் விழைகின்றேன் அல்லால் செய்பிழை வேறொன்று அறிகிறேன் அந்தோ திருவுளம் அறியுமே என்றாய். அவரோட பாதத்தை தான் எதிர்பார்த்திருக்கிறாரு. ஆமா ஆமா. இப்ப சாமி இங்க பாருங்க, அவர் என்னன்னாக்கா நம்ம மாதிரி இல்ல. அவரு வந்து இறைவன் தான் கிடைக்கணும் அப்படின்றனால ஏமாத்த வேண்டியமோ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். பொய் சொன்னாக்கா கடவுள்கிட்ட தான் சொல்லணும். எனக்கு உடம்பு முடியலப்பா வந்து பாருங்க அப்படின்னு தான் கடவுள் தான் சொல்லணும். ஏதாவது பொய்ய சொல்லி அவரை ஏமாத்தி வர வைக்கிறதுக்கு நான் சொல்லலாம். இவங்க மத்தவங்கிட்ட எந்த ஒரு பற்றும் கிடையாது. இத வேற 10 பாட்டு பாக்குறேன். 1 மணி நேரம் ஒன்னு எடுத்து ஒரு பாட்டு போச்சு பாருங்க. போச்சு போங்க. சரி சாமி, இதை முடிச்சுக்கோமா? இன்னொரு பாட்டு எடுங்க. ஓகே, அடுத்து 69 ஆனந்த அனுபவம் சொல்லுங்க. 6வது பாட்டு. பார்த்தேன் இதா அது பேர எழுதலாம். பேரு 5 6 5 6 3 பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். 5 பார்ப்போம். கண்டேன் கழித்தேன் கருணை திரு அமுதம் உண்டேன் உயர்நிலை மேல் ஓங்குகின்றேன் கொண்டேன் அழியா திருவுருவம் அச்சோ அச்சோ தானே எஞ்ஞான்றும் அழியா சித்தம்பலத்தே யான். பாருங்க இந்த பாட்டு எப்படின்னா அழியா சித்தம்பலத்தை ஆரம்பிக்கலாம். எஞ்ஞான்றும் அழியா சிற்றம்பலத்தே யான் கண்டேன். எஞ்ஞான்றும் அழியா சிற்றம்பலத்தை யான் கண்டேன் கழித்தேன் கருணை திருவம்பதும் உயர்நிலைமையில் ஓங்கினேன் கொண்டேன் அழியா திருவுருவம். அது வரைக்கும் முடியுமா? அவ்வளவு முடிஞ்சு போச்சா? அதாவது இல்லைங்க, இங்க இருந்து ஆரம்பிக்க என்ன இது? ஏன் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறீங்க? கண்டேன் எதை என்ன பண்ணீங்க? கண்டேன் எதை கண்டேன்? கண்டேன் கழித்தேன் கருணை திருவமுதம் எதை கண்டேன்? எதை கண்டேன்? பதில் எங்க இருக்கு? கருணை திருவமுதம் சாமி. எங்க சார்? அமுதம் உண்டேன் சார். அது எங்க பார்த்தனா? அது சொல்றீங்களா? எஞ்ஞான்றும் அழியா சிற்றம்பலத்தே யான் கண்டேன் கழித்தேன் கருணை திருவமுதம் உண்டேன் உயர்நிலை சின்னதா அங்கதான் வரும். ஆமா, அங்கதான் வரும். அதான் எஞ்ஞான்றும் அழியா சிற்றம்பலத்தை யான் கண்டேன். இந்த இப்படி படிக்கணும் அது பாட்டை. கண்டேன் கழித்தேன் கருணை திருவமுதம் உண்டேன் உயர்நிலை மேல் ஓங்குகின்றேன் கொண்டேன் அழியா திருவுருவம் அச்சோ. ஆளா இது என்ன? சரி சொல்லுங்க.
எஞ்ஞான்றும் என்னைக்கும் அழியாத சிதம்பரம் இருக்கேன். ம் அங்க நான் பார்த்தேன். அங்க மகிழ்ச்சி அடைஞ்சேன். ம் நான் கருணை அவங்க கருணை வந்து நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். உயர்ந்த நிலை மேல ஓங்குறேன். உயர்ந்த நிலை, உயர்நிலை, மேல்நிலை ம் ம் ஓங்குகின்றேன். இது பலன் தெரியுமா? என் உடம்பு அழிற உடம்பு இது. ம் இந்த உடம்பு அழியா உடம்பா மாத்திக்கிட்டேன். ஓ, இது அழியும் இவ்வுடல் அழியா திருவுரு உடுமாறே. இது ஒரு வறுமை. ஏன்னு கேட்டா சித்தமரத்தை பார்த்தா உடம்பு அழியாது. சரி, இதுக்கும் பக்திக்கும் என்ன சம்பந்தம்? சார், சித்தமர தவம் தானே சார் பக்தி. ஓ, பக்தி தவம். நாலு நெறி வருது இல்ல. சரி சரி சரி. நெறி யோகம் ஞானம். ஞானத்தான தவம் வருது. ஓகே ஓகே. ஆனா பாருங்க சாமி, எங்க சுத்தி நீங்க வந்தாலும் திருப்பி சிற்றம்பலம் தான் வரும். ஆமா, அது ஆறாவது பாருங்க. பார்த்தேன் பணிந்தேன் பளிச்சினேன் மெய் 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 புலகம். ஆமா. போர்த்தேன் என் உள்ளமெல்லாம் பூரித்தேன். ஆர்த்தேன் என்றாடுகின்றேன் பாடுகின்றேன் அன்புருவானேன் அருளை நாடுகின்றேன் சிற்றபையை நான். அப்படிடா, அருளை நாடுகின்றேன் சிற்றபையை நான் பார்த்தேன். அப்படியா? இது வராது அப்படி? அருளை நாடுகின்றேன் சிற்றபையை நான் பார்த்தேன் பணிந்தேன். வரும். வரும். ஓ, சிற்றபையை நான் பார்த்தேன் பணிந்தேன் பளிச்சினேன் மெய்ப்புலகம் போர்த்தேன் உலமெல்லாம் பூரித்தேன். அப்படி வருமா? ஆமா ஆமா. ஆர்த்தேன் என்றாடுகின்றேன் பாடுகிறேன். சொல்லுங்க சாமி. சிற்றவையை நான் பார்த்தேன். சிற்றவை நான் பார்த்தேன். பார்த்து பணிஞ்சேன், வணங்கினேன், பழிச்சினேன். நான் மேல பழிய போட்டேன். எல்லாம் நீதாண்டா, நீதாண்டா எனக்கு எல்லாம். மெய்ப்புலகம் போச்ச உடம்பெல்லாம் வந்து மெய் அப்படியே ஆனந்தத்துல உலகம் அடைஞ்ச உடம்புல உள்ளவெல்லாம் பூரித்தேன். மகிழ்ச்சி பூரிச்சு மகிழ்ச்சி. ஆர்த்தேன் அப்படியே நின்று விட்டு ஆடுறேன். உன்னை பாடுறேன். நான் அன்புடு ஆயிட்டேன். அருளை நாடுகின்றேன். அருளை கேட்கிறேன். அருளை தேடுறேன். அருளை கேட்கற மாட்டேன். கொடு அருளை நாடுகிறேன். ஆமா. எந்த பாட்டு எடுத்தாலும் சார், இத ஒரு பாட்டு தான் நான் குடிச்சேன். ஒவ்வொரு பதியத்திலையும் 10 வருஷ பாட்டு அப்படியே அருமையா இருக்கும். நம்ம எப்படி பிடிக்க போறோம்? கொஞ்சம் பாப்போம். இது பாப்போம். 7வது பாட்டு. எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றேன். நான் ஒரு பாட்டு தான் 3 பாட்டு பண்ணேன். அப்புறம் பரவாயில்ல சாமி, வந்ததே வந்துட்டோம். அப்ப முடியாது மறுபடியும் பாக்கி இருக்கு. இல்ல, ரெஸ்டாரண்ட்க்கு வந்ததே வந்து விட்டோம். இருக்கிறத சாப்பிட்டு போயிருவோம். நல்ல ஐட்டம் இருக்கு, சாப்பிடுவோம். ஓகே. எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான். உண்ணுகின்றேன் உண்ண ஊட்டுகின்றான். நன்னு திருச்சிற்றம்பலத்தை திருடரும் செய்கின்றான். என் குற்றம் பல பொறுத்து கொண்டு. இதே எப்படி சாமி? என் குற்றம் பல பொறுத்து கொண்டு எண்ணுகின்றேன் வருமா? அது வர அப்படி மேலே அப்படியே படிக்கின்றேன். சொல்லுங்க. எண்ணுகின்றேன், நான் நினைக்கிறேன், என்னெல்லாம் அவனே தரோம். நான் என்ன சொந்தமா நினைக்கிறேன், என்ன நினைக்கணும் அதை நினைக்கிறேன். என்னெல்லாம் அவனே தரான். இதான் நீ நினைக்கணும்னு தரான். ஆமா. நம்மளுக்கு அவனுக்கு கொடுப்போம். நம்மளுக்கு யார் திரும்ப தராமே? மாயை தரான். நாம அவனுக்கு கொடுப்போம். நம்ம அவனுக்கே கொடுப்போம். நீ இதை செய்ய அதை செய்யிட்டு அவனுக்கே அட்வைஸ் பண்றது. ஆமா. உன்னொன்னு வீட்டுக்கு பாருங்க. சாப்பிட கொடுக்க பாருங்க. உன்னொன்னு வீட்டுக்கு இருந்தான். சரி. நன்னும் திருச்சி நம்ம திருச்சி இல்ல உண்ணுகின்றன என்ன தோன்ற? அமுதத்தையா? அமுதம். ஆமா. பின்ன வேலை சாப்பிடுறான், ஊட்டிட்டே இருக்கான். எங்க திருச்சிற்றம்பலத்தை நல்லா பண்றான்.
என் என் குற்றமெல்லாம் பொறுத்துக்க. குற்றம் பல பொறுத்து கொண்டு என் திருச்சபையில நடனம் பண்ணிட்டு இருக்கான், குற்றத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு. என்ன பண்றான், அவன் என்றேன் நான் என்னைக்கு தான் கொடுக்குறான், அவனத்தை உன்ன விட்டுட்டே இருக்கான். சரி, அடுத்த பாட்டு நல்லாதான் இருக்கு. சரி விடுங்க, வேற பாட்டு போவோம். அடுத்த பாட்டு நல்லாதான் இருக்கு. கொண்டேன் பிழை ஒன்று புரியால். ஆமா, இப்படியே போட முடியாது. மக்களே படிச்சுங்கப்பா. அவனை எழுதிடுங்க. சிவபுண்ணிய பேரு பாட்டு. ஆறாவது பாட்டு 6. நாடல் செய்கின்றேன் அருட்பெருஞ்சோதி நாதனை என் உள்ளே கண்டு கூடல் செய்கின்றேன் எண்ணிய எல்லாம் கூடிட கூடி கூடிட கூடிட குளவி மின்புருவாய் ஆடல் செய்கின்றேன் சித்தெல்லாம் வல்லான் தன்னையே குறித்து ஆடல் செய்கின்றேன். எனக்கு இது போதும் பண்ணியதாவும் பழித்து. போதுமா? எனக்கு இது போதுப்பா சாமி. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து நைய. ஆமா, இது பூரா இந்த பாட்டு பூரா அப்படிதான் வரும். பண்டித மருந்து வருது பாருங்க, எந்த பாட்டை விட முடியாது இல்ல. சரிங்க, நாடல் செய்கின்றேன் அப்படின்னா நான் அவன் விரும்புறேன். நான் நாடுறேன். என்னங்க? அவன் விரும்பி அவன் போறேங்க. அவனை விரும்பி போறேன். ஆமா, எங்க போறேன்? அடுத்த வருடம் பாருங்க. எது நாடு அடுத்த வரி வந்து பாருங்க. மழையா? ஆமா சாமி, பரவாயில்ல. மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு சாமி. எங்க நாளை மழை போட்டுக்கலாம் மெட்ராஸ்ல. இது மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பூரா இருட்டு தான். நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு 3-4 நாள் இருட்டு அனுப்பிச்சுனாக்கா அப்படியே ஒரு கவலையாவே இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து துக்க தெரியல, அப்படிதான். சரி, நாடல் செய்கின்றேன் அப்படின்னா நான் விரும்புறேன், போறேன், நாடி போறேன். ஆமா, அருட்பெருஞ்சோதி நாதனை உள்ளே கண்டு கொண்டு செய்கின்றேன். அவங்கள்ட்ட போடுறேன். இது வந்து என்னன்னாக்கா மெய்ஞான விருப்பத்தில் ஏறி. சரி விடுங்க. அருட்பெருஞ்சோதி நாதனை என் உள்ளே கண்டு கொண்டு செய்கின்றேன். இல்லைங்க, அருட்பெருஞ்சோதி நாதனையா? ஏன் அவன் வந்து நாதத்தோட வரனால அவன் பேரு நாதனா? நாதன் சொல்லுவாங்க. சரி, என் உள்ளே கண்டு சமய உள்ளே கண்டுதான். உள்ளே கண்டு என் உள்ளே அர்த்தம் குருமதிக்குள்ளையா? ஆமா, கூடல் செய்கின்றேன். கூடுறேன், கூடிட்டேன். கூட்டம் என்னாவும் எண்ணி எல்லாம் கூடும். லட்சம் கூடும். கூடி குளவி இன்புருவாய் ஆட செய்ய ஆடுறேன். இன்பத்தில் ஆடுறேன். ஆமா, சித்தலாம் எல்லாம் எல்லா சித்தம் அம்பலம் தனியா குறித்து பாடல் செய்கின்றேன். ஓ சாமி, என் பாட்டெல்லாம் அம்பல பாட்டு. ஆமா, சிதம்பர பாட்டு பாடல் செய்கின்றேன். இறங்கிது போதும் போய. அவ போதுடா சாமி. பண்ணிதான் பறித்தது சாமி. இங்க பாருங்க, கடைசி வரி பண்ணிய தவம் பொழித்ததுவே. அதான் பாயிண்ட். எல்லா பாட்டும் 10 பாட்டு அப்படிதான். என்ன ஒரு பண்ணு புரிய மாட்டேங்குது. நானும் ஒரு காலத்துல தவம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா திருவள்ளுவர் பழிக்கும். எல்லா பாட்டும் அப்படிதான் பொழித்ததுவே. எல்லா 10 பாட்டு அப்படிதான் படிக்கலாம் பாருங்கன்னா. 10 பாட்டு பார்த்தோமா, அவ்வளவுதான். சரி, 7வது பாட்டு பாருங்க. 7வது பாட்டு இதா? ஓகே. துதி பெரும் அயனோடு அரண் முதலோர் சூழ்ந்து இழைத்துரு தங்கள் விதியை நொந்து இன்னும் விழித்திருக்கின்றார்.
ஓகேவா? விழித்திருந்திடவும் நோவாமோ மதியிலேன் அருளால் சுத்த சன்மார்க்க மன்றிலே வயங்கிய தலைமை பதிப்பதம் பெற்றேன் எனக்கிது போதும் பண்ணியதவும் பழித்ததுவே. இங்க ஐயா பாருங்க. முடிச்சிட்டு இருக்கீங்களா? அயன் ஹரி அரண் இல்லங்க, துதின்னு என்ன செய்யுமா? துதிக்கப்படுமா? மக்களோட நல்லா வாழ வணங்குறாங்க. ஓகே. அயனோடு அரண் அரண் யார் சாமி? சிவனா? முதலோர் சூழ்ந்து சூழ்ந்து எழுச்சி சூழ்ந்து சூழ்ந்துன்னா என்ன சாமி? இப்ப வந்து சித்தப்பாது வராங்க, கிட்ட வராங்க. வந்து ஓ சாமி, அவங்க சூழ்ந்து எழுச்சி படிப்புலத்தே நிக்கிறாங்க அப்படின்னுவாங்களே. ஒரு விதியை வந்து இன்னும் முழிச்சிட்டு கிடக்குறாங்க. இன்னும் வச்சுட்டு இருக்கான். அஹ் இன்னும் வச்சுட்டு இருக்கிறான். விழித்திருந்து இன்னும் இருக்கிறாங்க. அஹ் நான் நோவாம விழுந்திருத்திடவும் நான் நோவாமே நோவாம மதியிலே. மதியிலேனா? அறிவே இல்லையா எனக்கு? ஆமா. ஆனா அருள் இருந்துச்சு. அருளால அஹ் அருளால சுத்தன்மார் மன்றிலே வாங்கிய தலைமை பதிப்பதம் பெற்றேன். அஹ் தலைமை பதிவுக்கான அந்த பாத்திரம் அணிஞ்சிட்டேன். சரி. எனக்கு போறோம். ம். பண்ணிதான் படுத்துது. ஏன் சாமி அறிவில்லைன்னு அவரே சொல்றாரு, மதியிலே? அப்படி அவர் அப்படின்னு சொல்றாரு. தன் தாய்தான் சொல்லி எப்பவுமே. இப்ப எனக்கு இப்பதான் புரியுது சாமி. அவரோட பக்தியை பார்த்துட்டு ஏதோ இறைவனை அருள்கர்ல அனுப்பி விட்டுருக்காரா, இல்ல என்ன கதை? ஆமா ஆமா, அதேதான் பக்தி தான். எல்லா படம் அப்படிதான் ரெடி பண்ணிட்டா. நீங்க சாமி இந்த பாட்டு சாமி, இல்ல இல்லைங்க, இந்த பாட்டு ஒருத்தங்க என்கிட்ட வளர்ச்ச யாருன்னு சொல்ல விரும்பல. கட்டமும் கழண்டேன் கவலை விட்டொழிந்தேன் கலக்கமும் தீந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவித்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்றபை உடையான் செல்வமை பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணியதவம் பலித்ததுவே. இதான் சொன்னாங்க. கட்டமும் கழண்டேன்னாக்கா இந்த 12 கட்டம் இருக்குல்ல, பஞ்சாங்கம் பஞ்சாங்க அந்த அந்த என்ன சாமி அது? பஞ்சாங்கல சாமி, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஜாதக கட்டம் இருக்குல்ல, அதாங்க ஜாதகம். அந்த ஜாதக கட்டத்தை இவருக்கு ஜாதகம் வேலை செய்யாது, அந்த கட்டத்தை எல்லாம் கழட்டி போட்டாரு. ஆனா இது என்ன உலகம்? கஷ்டம் தான் கட்டன்னு வந்திருக்கு. ஆமா 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 ஆமா. ஏன்னா அது கஷ்டன்றது வந்து என்ன பாச? சமஸ்கிருத வடமொழி. வடமொழி, சான்ஸ்கிரிட். ஆனா தமிழ்ல கட்டம், வேஷ்டி, வேட்டி. கரெக்ட் கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க. அப்ப கட்டம்னா கஷ்டம் தானே சாமி? ஆமா, கஷ்டம்தான். கஷ்டம்லாம் போச்சு, கவலை எல்லாம் போச்சு, நம்ம வாழ்க்கையே கவலை தானே சாமி. கலக்கம்னா பயமா சாமி? கலக்கணும், குழப்பம். குழப்பெல்லாம் போச்சு, பிறவி சட்டமும் கிழித்தேன். அப்படின்னா பிறக்கணும் சாவணும்ன்றத சட்டத்தெல்லாம் கிழிச்சு போட்டேன். கான்ட்ராக்ட்லாம் இல்ல. தூக்கமும் துறந்தேன், தூக்கமும் இல்ல. சாவையும் நோவையும், அது சாவு நோவுனா சீக்கா தவிந்தனன். சிட்டமும் அடைந்தேன். சிட்டம்னா சித்தியா? சித்தியமா. ஆமா. சிற்றபையுடையான் செல்வமை பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன். பட்டம் கொடுத்துட்டாங்க. பட்டம் வந்துருச்சு. முத பார்த்த மாதிரி. போதும் சாமி, இந்த பாட்டு எல்லாமே பண்ணியதவன் படித்ததுவே தான் வருது போல இருக்கு. 10 பாடம் அப்படிதான். சும்மா சாப்பிட பாட்டு சொன்னேன். எல்லா பாட்டும் பண்ணிடலாம். எந்த பதியத்தாலும் 10 அப்படியே நல்லா இருக்கும். சரி சாமி, அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணும் போல இருக்கு. அடுத்த வாரம் அப்படியே வருதா? 2 பாட்டு 2 பதியம் தான் பார்த்தோம். எத்தனை இருக்கு? நிறைய இருக்கு. 73, 82, 90, 106, 110. சரி, பரவாயில்ல, அடுத்த வாரம் பாப்போம் சாமி. வெட்டி விட்டுருங்க, வெட்டிருங்க. இது பார்க்க உங்களுக்கு அப்படியே வந்துட்டே இருக்குங்க. வேற என்ன பண்றது சாமி? இதை விட்டா நம்மளுக்கு வேற என்ன வேலை? இந்த வேலையாச்சும் ஒழுங்கா பாப்போம். இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? வெட்டியா உட்காந்துருக்க போறோம். ஓகே, சரி சாமி, இப்போ ஒரு சம்மரியை கொடுங்க.
இன்னைக்கு என்ன பார்த்தோம்? கட்டமும் கழண்டி. அவர் வந்து செல்வ மெய்ப்பிள்ளை ஆயிட்டாரு. அதுதான் முக்கியமான விஷயம். ஆமா ஆமா ஆமா. யாருக்கு? சிற்றம்பலத்தானுக்கு. கஷ்டம் போயிடுச்சு பாரு. கஷ்டம் போயிடுச்சு, காலம் போயிடுச்சு. அப்புறம் எதுவுமே இல்ல, செல்வ மெய்ப்பிள்ளை ஆயிட்டாராம். ஆமா. இல்ல அவரு வந்து சாமி இந்த துக்க தேகியில இருந்து வேற லெவலுக்கு போயிட்டாரு, கலந்துட்டான். ஆமா ஆமா. அந்த ப்ராசஸ் அவருக்கு எவ்வளவு நாள் எடுத்துச்சு? 12 வயசுல இருந்து 44 வயசு வரைக்குமா? 30 வருஷம் ஆச்சு. 32 வருஷம். நம்ம இன்னைக்கு தவம் பண்ணிவிட்டு இல்ல நான் மனசு அடங்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைங்க இல்லைங்க, அதுல அவருக்கு ஆச்சுன்னா அவர் வந்து ஒண்ணு மாத்திரம் பண்ணல, எல்லா தவத்தையும் பண்ணி தொலைச்சாரு அவரு. எல்லா தவத்தையும் பண்ணி தொலைச்சாரா? ஆமா. இப்ப பாடுறாருல்ல, ஓ இரவில் பெரிய வெள்ளம் பரவி தெங்கும் தயங்கவே சிலரும் படையில் ஏறி மயங்கவே. அது என்னன்னா மத்தெல்லாம் வந்து இவரு சில பேரு சேர்ந்தா வேற படம் ஏறுறாங்க. மத்தெல்லாம் சோம்பேறி. இவர் பார்த்தா என்னடா இது வந்து கொடுக்குமா, இது கிடைக்குமா அப்படின்னு இவருதான் மயக்கம் வருது. ஆண்டா கேட்டாரு, உள்ள என்ன பண்ணா தீ மேலத்தி விட்டான் பூமதி படா. எனக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்கு சாமி, அவரை வரும்போதே வருவிக்க விட்டுருவாரு, அவருக்கு ஏன் குழப்பம்? சார் வருவிட்டோட பயிற்சி இருக்குல்ல, இது பயிற்சி பண்ணிதான் நம்ம அணிஞ்சாரு அவரு. அதாவது மனிதன்னா பயிற்சி பண்ணிதான் வரணும்னு இருக்கு போல. நாலேஜ் ஊத்துறாரு ஆடுறேன், நாலேஜ் அவர் வந்து வரும்போது எல்லாம் தெரியும். அப்ப சாமி அவருக்கே வந்து பல இதை ட்ரை பண்ணிதான் வந்திருக்கிறாரு. நம்ம எடுத்தோட வரலாறு எங்களுக்கு கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றது நியாயம் இல்லை சாமி. கிடையாது. நம்மள வந்து அலையாத நேரம் உத்தாரு நமக்கு பெரிய புண்ணியம் நம்ம பண்றது. ஆமா சாமி, நம்ம அலைய வேண்டாமே கண் பயிற்சி அந்த நாளா எந்த பயிற்சியும் செய்யல. நீங்களாச்சும் பரவாயில்ல சாமி, கண் பயிற்சி எல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூச்சு பயிற்சி அப்படி பண்ணி தொலைச்சேன் எல்லாம் பண்ணீங்க, நாளாக பண்ணல, டைரக்டா இதுதான். இல்ல மூச்சு பயிற்சி பண்ணி நான் மூச்சு பயிற்சி நான் பண்ணேன் சாமி, நானும் பண்ணேன். நீ பண்ண வரத்த வந்துதா? இல்ல 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 வரல. அப்ப அதை பண்ணி சரியா பண்ணல. இல்ல நான் அந்த பிராணாயாமம் தான் பண்ணேன் சாமி. மூச்சை இடத்துல எடுத்து விடுவேன், எடுத்து இடத்துல விடுவேன், அவ்வளவுதான். அது மூச்சு வச்சிருந்தாரு. மூச்சு வச்சுக்கிறது அது வேற, சிம்மகதி அசுகதியும் சொல்லி பண்ணணும். அது பண்ண முடியாது, வயசு ஆகாது பண்ண முடியாது. என்ன வயிறு வேலை பண்ணிக்காரு சார். அது சவுண்ட் எப்படி வரும் சார் பயங்கரமா. அதெல்லாம் பண்ணி கடைசியில ஒரு நாள் டாய்லெட் போகாதா பழத்தவன் ரத்தம் வச்சார் அப்படியே. சரியா செஞ்சுக்கிறீங்க. ஐயோ ஆறு வச்சுட்டு போயிட்டு மாறி வச்சு அவர் கூட பயிற்சி பண்றவரு. ஆளு கேட்டேன், அடா பாவி நான் அப்படி வந்தாலும் விட்டேன், நீடா செஞ்சான் அவரு. சொல்லி தர நீ சொல்ல விட்ட அப்படின்னு கூட வேலை சாட்டியை கட்டி விட்டுருக்கீங்க. சரி சாமி முடிச்சுமா? என்ன சாமி எவ்வளவுதானா சாமி? 1 மணி நேரம் ஆச்சு சாமி, 8:30 மணிக்கு எனக்கு கிளாஸ் இருக்கு. நம்ம 2 மணி நேரம் எல்லாம் செய்ய முடியாது சாமி, 1 மணி நேரமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பாட விட்டுருங்க, இந்த பாட்டம் அடுத்த வாரம் பாப்பா மார்க் பண்ணி வச்சுங்க சாமி. அடுத்த வாரம் பாப்பா மார்க் பண்ணிட்டேன். அடுத்த வாரம் என்ன பாப்போம், அவரோட பக்தி எப்படி இருந்துச்சு, இறைவன் என்ன. முக்கியமான விஷயம் வந்து ஜீவகுணம் சிவகுணத்தை பார்த்தோம்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம் சாமி. இப்ப நம்ம நிலைமை என்னன்னு புரியுது. நாம் நமது சிறுமையும் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற இறைவனின் தெய்வத்தின் பெருமையும் சொன்னாங்கல்ல, இதுதான். பக்கம் 3. சாமி நன்றி. நன்றி. அடுத்த விசாரத்தில் சந்திப்போம் நாளை. நன்றி ஐயா. நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருவிழே தரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம்.